அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு அதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும்போது நீ வருவாயனில் அஜித் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அவரை நீங்கள் நடிக்க வச்சுருந்தீங்க. அது ஒரு கேமியோ மாதிரியான ஒரு இது இருந்தது. முழுநீள படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்களா? இல்லை, அஜித் சார் சொன்னார், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னார். நாங்கள் வந்து அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறனால நாங்கள் வேறு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ சொன்னால் இந்த படம் நீங்கள் பண்ணக்கூடாது, நான் நிறுத்திடுவேன் வந்து படத்தை, நீங்கள் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் சொன்னார். நாங்கள் அவர் விளையாடுறாருன்னு விட்டுட்டோம். ஷூட்டிங் அன்னைக்கு வந்துட்டார். 40 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்து உட்காந்துட்டார். எந்த படம் ஷூட்டிங்? காதலுடன். ஓகே, முரளி சார். ஆமாம், அங்கே வந்து உட்காந்துட்டார் லொக்கேஷனில். மத்தியானம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோ சொன்ன பிறகு நீங்கள் வந்து படம் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டத்தில் போவீங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டார். தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்னாரு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அப்பவும் மறுபடியும் சந்திக்கும் பொழுது தான் சொன்னார், இப்போ என்னால் முடியாது, எனக்கு நிறைய, நானே அதை விட சிரமத்தில் இருக்கேன், போய்ட்டு வாங்கங்கிற மாதிரி.